கும்பராசி. கும்பராசின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான் தாங்க. நவீன ஜோதிடத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது யுரோனிஸ் கிரகம்னு சொல்லுவாங்க. இது ஒரு காற்று ராசினே சொல்லலாம். இந்த சின்னம் கும்பம் நிறைய தண்ணீர் நிறைந்திருக்கக்கூடிய, அதாவது தண்ணீர் பானையை சுமந்து நிற்கக்கூடிய மனிதனை குறிக்கக்கூடிய ஒரு சின்னம்னு சொல்லலாம். சனி பகவானை பொறுத்த வரைக்குமே அவர் இந்த கும்ப ராசி அன்பர்களுக்கு ஒரு ராசி அதிபதியாக இருக்கிறதாலேயே நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு தன்மைங்கிறது இந்த ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இது கும்பத்தோட பானை நீர் ராசி குறிப்பிடக்கூடியதாக இருந்தாலுமே இது காற்று ராசியோட செயல்பாடு கொண்டிருக்கக்கூடிய ராசி. பெரும்பாலுமே கும்பராசிக்காரங்க அமைதியாக இருப்பாங்க, ஆனால் அடங்கி போக மாட்டாங்கன்னே சொல்லலாம். இவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த போராட்ட குணங்கிறது எப்போதுமே முன்னேறணுங்கிற ஒரு வெறியை கொடுக்கும். ஏதாவது புதுசாக செஞ்சு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நகர்ந்து கொள்ளக்கூடியவங்களா இந்த ராசிக்காரங்க அமைஞ்சிருப்பாங்க. வெற்றியாக இருந்தாலும் சரி, தோல்வியாக இருந்தாலும் சரி, எல்லாமே சமந்தான்னு பார்க்கக்கூடியவங்க இவங்க தான். திட்டமிடுறதுல ரொம்ப நுட்பமான அறிவுத்திறமை கொண்டவங்களே சொல்லலாம். மற்றவங்க வேக்கிற வகையில் தான் அவங்களுடைய செயல்பாடு அமைஞ்சிருக்கும். எல்லார்கிட்டையுமே நல்ல முறையாக பழகக்கூடிய ஒரு சகஜமான குணம் கொண்டவங்க தான் இந்த ராசிக்காரங்க. அறிவு கூர்மை எந்த அளவுக்கு இருக்குதோ நகைச்சுவை உணர்வுமே இவங்களுக்கு நிரம்பி வழின்னு சொல்லலாம். கடுமையான உழைப்பாளி, ஆனால் வெளியே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் வெளிச்சத்துக்கு வரணும்னா தயங்குவாங்க. குடத்தில் இட்டு விளக்குமாறு தான் இருப்பாங்க. இவங்களுக்கு யாராவது ஒரு தூண்டுதல்ங்கிறது தேவைப்படும். தன்னோட வாழ்க்கை துணையோ இல்லைன்னா தன்னுடைய தாய் மூலமாக இவங்க வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைன்னு சொல்லலாம். நல்ல முதலாளிக்கு முதலாளியா, தொழிலாளிக்கு தொழிலாளியா, ஒரு செயலாளராக மேலாளராக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னே சொல்லலாம். பேர் புகழ் எல்லாமே இவங்க செயலால் இவங்களுக்கு வந்து சேரும். பொதுவாகவே நன்மைக்காக தன்னோட குடும்பம் மட்டும் இல்லை, இந்த சமுதாயத்தின் மேலுமே ஒரு நல்ல பார்வையோடு செயல்படக்கூடிய தன்மைங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு அமைன்னே சொல்லலாம். தனக்குன்னு எந்த விஷயத்திலுமே லாபம் பார்க்குறது இவங்களுக்கு பிடிக்காது. பேர் புகழ் இது எல்லாத்துக்குமே ஆசைப்படாதவங்களும் இவங்க தான். அடக்கமானவங்க, அமைதியானவங்க, அன்பானவங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே இவங்களை பொறுத்த வரைக்குமே இந்த கேலி கிண்டல் பேசுறது, புறம் பேசுறது இது எல்லாமே இவங்களுக்கு பிடிக்காது. எந்த விஷயத்திலுமே ரொம்ப அழகுணர்ச்சியோடு பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. எளிமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்களும் இவங்க தான். ஆனால் இவங்களுடைய பின்னணி பொறுத்த வரைக்குமே கடின உழைப்பால் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு தன்மை கொண்டவங்களா இருப்பாங்க. பெரும்பாலுமே கும்பராசி உடல் உறுப்புன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கணுக்கால் தான். வயதான காலத்தில் இவங்களுக்கு பெரும்பாலுமே இந்த கணுக்கால்களில் வலிமை குறைஞ்சு தான் இருக்கும். அதனால தான் எப்போதுமே இந்த கால்களில் வலி இருக்குதுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. கை கால் அமுக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலுமே சனி ராசியான மகரம் தனித்திருக்க விரும்பினா தனிமை நாடக்கூடியதாக இருந்தால், அதே ராசியான கும்பங்கிறது தனித்திருக்கிறதுக்கு அஞ்சம். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கணுங்கிற ஒரு எண்ணம் கொண்டவங்களாக இருப்பாங்க. ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லார்கிட்டையும் அன்பாக பண்பாக பழகக்கூடிய இந்த கும்பராசி அன்பர்களுக்கு பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் பெற போகிறீங்க, என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு, என்ன மாதிரி விஷயங்களும் நீங்கள் கவனமாக செயல்படணும், இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதிவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். இது வரைக்குமே எடுத்துக்கிட்டிங்கன்னா கும்ப ராசி அன்புகள் நிறைய மனசாபங்கள், உறவினர் வகையிலும் சரி, நண்பர்கள் வகையிலும் சரி, நிறைய மனசாபங்களை சந்திச்சிருப்பீங்க. ஒரு குழப்பமான சூழ்நிலை, நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகியிருக்குன்னு சொல்லலாம். நல்லபடியாக பழகக்கூடியவங்களும் உங்கள் மேலே தேவையில்லாத வீண் பழி எல்லாமே சமைத்திருப்பாங்க. மனசில் ஒரு வெறுப்புங்கிறது உங்களுக்கு இது வரைக்குமே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். தனக்கு பிடிக்காதவங்களை பற்றி புறம் பேசுகிறதோ ஜாட பேசுகிறதோ கிடையாது உங்ககிட்டன்னு சொல்லலாம். ஆனால் உங்களை பற்றின நிறைய விமர்சனங்களை இது வரைக்குமே நீங்கள் கண்டுட்டீங்க. இனி எல்லாமே உங்களுக்கு மாற்றம். யார் எல்லாமே உங்களை உதாசனப்படுத்தினாங்களோ அவமானப்படுத்தினாங்களோ அவங்கள தன்னால் தேடி வரக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே நீங்கள் பட்ட கஷ்டங்கள் பாடங்களில் இருந்து உங்களுக்கு பல மாற்றங்களை நீங்கள் சந்திக்க போகிறீங்கன்னு சொல்லலாம். நிறைய அனுபவ பாடங்களை சந்திச்சிருப்பீங்க. இனி உங்களுடைய எண்ணத்தை பொறுத்த வரைக்குமே எந்தவித துன்பமும் தொந்தரவும் வரக்கூடாதுங்கிறதா. எந்த ரிஸ்க்லையும் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்களும் இருப்பீங்க. புகழ்ச்சியும் வேண்டாம், இகழ்ச்சியும் வேண்டான்னு கருதக்கூடியவங்களுக்கு பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகுது. இனி நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் சிந்தித்து அமைதியாக நிதானமாக செயல்படுத்த மட்டும்தான். சில காரியம் எல்லாமே தன்னால் கைக்கூடி குறக்கூடிய நேரம்னு சொல்லலாம். ஆனால் இந்த நேரத்தில் தேவையில்லாத விமர்சனங்கிறது மற்றவங்களை வேணாலும் எடுத்து வைக்க வேண்டாம். உழைப்புக்கு முக்கியத்துவம் தந்தீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல மாற்றங்கிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் ஏற்படுன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் சங்கடங்கள்ங்கிறது ஒவ்வொன்றா விலக ஆரம்பிக்கும். தனலாபாதிபதி குரு பகவானுடைய நிலையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் சுக்கரனோட பரிவர்த்தனை. ஜென்ம ராசி விட்டு சனி பகவான் அகழ்றதால உங்கள் வாழ்க்கையில் இருந்துட்டு வந்து முட்டுக்கட்டை எல்லாமே ஒவ்வொன்றா நீங்கும். உங்கள் மனசில் இருக்கக்கூடிய திட்டங்கள் செயல் வடிவம் பெறக்கூடிய நேரம். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. உங்கள் மேலே விழுந்த வீண் பணியிலிருந்து விடுபடுவீங்க. எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய துணிவும் மன தைரியமும் இந்த நேரம் அதிகரிக்கும். மனபலம், தேக பலம் கூடும். அதிர்ஷ்டம், பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் கிடைக்கும். சொத்து மாதிரியான விஷயமும் இந்த நேரம் எதிர்பார்க்காத வகையில் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லலாம்.
சொத்துக்களுக்குமே இந்த நேரம் நல்ல முறையில் உங்களுக்கு நல்ல மாற்றம் அடுத்தடுத்து உங்களுக்கு ஏற்பட போகுது. சொந்தங்களால் ஏற்பட்டிருந்த மனச்சுமை குறைய ஆரம்பிக்கும். மாமனார் மூலமாக பணம் சொத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தடைப்பட்ட பத்திர பதிவு நல்லபடியாக நடக்கும். குடும்ப தேவை ஒவ்வொன்றா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு. உங்கள் செயல்பாட்டை பொறுத்த வரைக்குமே மற்றவங்க குறுக்கீடுங்கிறது இந்த நேரத்தில் இருக்காது. பற்றாக்குறை வருமானமாகவே இருந்துட்டு இந்த விஷயம் எல்லாமே நீங்கி இனி வருமானம் அதிகரிக்கும். தொழிலுமே அபிவிருத்தி அடையக்கூடிய நேரமாக அமைஞ்சிருக்குது. கடன் சுமை எடுத்துக்கிட்டாலும் குறைய ஆரம்பிக்கும். திருமணம் நிச்சயமாகக்கூடிய வாய்ப்பு இந்த நேரம் பிரகாசமாக அமைஞ்சிருக்குது. தற்காலிக பணியில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட பணி நிரந்தரமாகக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே சிவ வழிபாடுகளை கும்பராசி அன்பர்கள் நீங்கள் செஞ்சுட்டு வருது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரணும்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் முன்னோர் வழிபாடுகளை நீங்கள் இந்த நேரம் செய்கிறது நல்லது. அமாவாசை நாட்களில் நீங்கள் முன்னோர் வழிபாடுகளை செய்ய தொடங்குறப்ப நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும். புதனுடைய அமைப்பு பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் நல்ல அமைப்புன்னு சொல்லலாம். ராசியில் சுக்கிரன் அமைஞ்சிருக்கிறதுமே பொருளாதார முன்னேற்றம் அடையக்கூடிய நேரம். முயற்சி கைவிடாத செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் பொருளாதாரத்தில் சிறப்பான நிலையை அடைய முடியும். மகிழ்ச்சியான மன நிலைமை இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக அமையும். கொடுத்த கடன் வசூலாகி நிற்கும். நல்லவங்களுடைய நட்பு கிடைக்கும். வேலை ரீதியாகவுமே மேலதிகாரிகிட்ட ஒரு நல்ல பேர் வாங்க போகிறீங்க. சாதகமான நேரமாக கும்பராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது. அதே மாதிரி இந்த காலத்தை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கவனமாக இருக்கக்கூடிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலிமை இல்லாமல் இருக்கிறதால மன அழுத்தம் குழப்பங்கிறது உங்களுக்கு இந்த நேரம் அதிகமாக தான் இருக்கும். சிந்தனையில் பொறுத்த வரைக்குமே ஒரு தலை தூக்கின விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழப்பம். எது சரி எது தவறுன்னு உங்களால் முடிவெடுக்கிறதுல கொஞ்சம் தடுமாறுவீங்க. இந்த நேரத்தில் தைரியமாக செயல்படுறது ரொம்ப முக்கியம். சகோதர உறவுகள் மேலேயும் இந்த நேரம் கவனமாக இருக்கணும்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே மன தைரியத்தோடு நீங்கள் செயல்பட்டீங்கன்னா எந்த ஒரு செயல்பாடாக இருந்தாலுமே கும்பராசி அன்பர்கள் உங்களால் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த நேரம் ஏற்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு தேவைப்படக்கூடிய விஷயம் மனசில் தெம்பு இருந்துட்டாலே மகிழ்ச்சி தன்னால் தேடி வரணும்னு சொல்லலாம். வழக்கு மாதிரியான விஷயம் எடுத்துக்கிட்டாலும் நல்லபடியாக உங்களுக்கு முடிய வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் ஏற்பட்ட இந்த குழப்பம் நீங்கள் அமைதி ஏற்படும். கணவன் மனைவி பொறுத்த வரைக்குமே இது வரைக்குமே ஒரு தாமரையில் தண்ணீர் மாதிரி தான் வாழ்ந்திருப்பீங்க. சின்ன சின்ன மனசாபங்களாலேயே நிறைய பாதிப்பு சந்திச்சவங்களுக்கு இனி நல்ல முடிவு ஏற்பட போகுது. தொழில் வியாபாரம் இந்த நேரம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாக்கு வன்மை சிறப்பாக இருக்கிறதால பேசியே நிறைய காரியங்கள் சாதிக்க போகிறீங்க. உத்தியோகம் தொடர்பான பயணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். புத்தி சாதுரியமாக செயல்பட்டீங்கன்னா இந்த நேரம் கொடுத்த வேலை எல்லாமே சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்க ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்கிட்டே ஏற்பட்டிருந்த மன வருத்தம் நீங்கும். பெண்களாக இருக்கக்கூடியவங்க உங்கள் காரியங்களுக்கு ஏற்பட்டிருந்த ஒரு பின்னடைவு நீங்கக்கூடிய வாய்ப்பு. யதார்த்தமான படிப்பால் எல்லாருடைய கவனத்தையும் ஏற்க போகிறீங்க. மாணவர்களுக்குமே இந்த நேரம் பாடங்களை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க. மனசில் இருக்கக்கூடிய கவலை தன்னால் நீங்கிடுன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் ஆஞ்சநேய பெருமாளை வழிபாடு செஞ்சுட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அமைப்பாக கும்பராசி அன்பர்களுக்கு அமையன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த நேரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கலவையான பலன் தான் கிடைக்கும். பெரும்பாலானவங்களுக்கு வேலை இழந்திருப்பீங்க. வேறு வேலை கிடைக்கக்கூடிய முயற்சி எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. இந்த நேரத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா ஏற்கனவே விண்ணப்பிச்சிருந்தா கூட தகுதியான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. குடும்ப உறுப்பினர்களுமே உங்களுக்கு இந்த நேரம் ஆதரவாக இருப்பாங்க. இதனாலேயே மகிழ்ச்சிங்கிறது தன்னால் அதிகரிக்குன்னு சொல்லலாம். காதல் விஷயத்தை பொறுத்த வரைக்குமே சின்ன சின்ன சண்டை பதட்டங்கிறது இல்லாமல் இருக்காது. கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்கள். ஆனால் காதல் உணர்வுங்கிறது வலுவாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் சொந்த ராசியில் பொறுத்த வரைக்குமே சனி பகவானுடைய நிலைங்கிறது ஆரோக்கிய விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்பு இல்லை. பெரிய அளவில் பாதிப்பு தராதுனாலுமே சின்ன சின்ன உடல் உபாதை வந்து போகலாம். உடல் பிரச்சனையை பொறுத்த வரைக்குமே இந்த நேரங்கிறது கொஞ்சம் அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். ராசி அதிபதியான சனி பகவானை தொடர்ந்து நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வருது இந்த நேரத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். சுக்கரன் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நன்மை வழங்க இருக்கிறதால நீங்கள் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. குலதெய்வ வழிபாடுகளையும் முறையாக செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தடையாக இருந்தாலும் நீங்கும். தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அவிட்டு 3-4 பாதங்களை உடையவங்களுக்கு இந்த காலத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் எந்த வேலையை செஞ்சாலும் சரி கவனமாக செயல்படணும். திடீர்னு செலவு அதிகமாக தான் இருக்கும். எதிர்பார்க்கக்கூடிய விஷயம் ஆரம்பத்தில் ஒரு நல்ல மாதிரியாக இருந்து கொஞ்சம் இறுதியில் இழுபறியாக இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். அதனால் முதல்ல எடுக்கக்கூடிய முடிவு ஆரம்பத்தில் நீங்கள் சரியாக எடுக்க பாருங்கள். வியாபாரத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே நெருக்கடிங்கிறது ஆரம்பத்தில் இருக்கும். ஆனால் இறுதியில் நல்ல மாற்றம். வேலை சும்மா கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்கும். ஆனால் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே அக்கறையோடு செயல்பட்டீங்கன்னா நல்ல மாற்றம் உண்டாகும். வேலையை பொறுத்த வரைக்குமே கண்டிப்புக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை. அதனால எந்த வேலையும் மற்றவங்க கிட்ட ஒப்படைக்காமல் நீங்களே முன்ன நின்று செய்ய பாருங்க. சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு தனஸ்தானத்தில் ராகு, அஷ்டமஸ்தானத்தில் கேது, ராசிக்குள்ள சனி, விரிய ஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறது இந்த நேரம் எல்லாத்துலேயுமே நிதானம் தேவை.
புதுசாக முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யுங்க. வழக்கமாக இருக்கக்கூடிய வேலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். புதிய முயற்சி எல்லாமே கொஞ்சம் இந்த காலத்தில் தள்ளி வைக்கிறது நல்லது. பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை உடையவங்களுக்கு சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதால பண வருமானம் சிறப்பாக இருக்கும். குடும்பத்திலையுமே நிம்மதி இருக்குன்னு சொல்லலாம். இது வரைக்குமே தாய் ரீதியாக ஏற்பட்டிருந்த மனஸ்தாபம் நீங்கும். ஒரு நல்ல மாற்றம் தாய் வழியில் உணர போறீங்க. வியாபாரத்தில் ஏற்பட்ட இந்த தடை விலக ஆரம்பிக்கும். பெரும்பாலான கிரகம் எதிர்மறையாக இருந்ததால இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் இன்னைக்கு தேவைப்படுன்னு சொல்லலாம். புதிய முயற்சிகளை மட்டும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்க. மற்றபடி கும்ப ராசி அன்பர்களுக்கு பொதுவாகவே இந்த நேரம் உங்களுக்கு சிறப்பாக அமைஞ்சிருக்குது. திட்டமிட்டு நிதானமாக செயல்பட்டீங்கன்னா நிச்சயம் வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். நன்றி நண்பர்களே. இந்த பதிவில் கும்பராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாமே நீங்கள் பெற போறீங்கிறத பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.